ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போது நினச்சேன் நான். அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு திருத்தவே முடியாது, அவங்க திருந்தவும் மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அது வந்துட்டு மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படி தான் என்ன வா அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒதுங்கிடணும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லைனா நான் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இப்போது அரோராவோட அடுத்த டார்கெட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிப்போம். அதில் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக விஜய் பார்வதியும் கமருதீனும் பழிவாங்க விடமாட்டாங்க, எஃப்ஜே வச்சு ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்கன்றது நான் சொல்லியிருப்பேன். இப்போ என்னென்னா இவங்களுக்கு இன்னொரு ஒரு டோபமைன் ஒன்று இருக்குது. என்னென்னா ஒருத்தங்க நல்லா வந்து இப்படி க்ளோஸாக இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அவங்கக்கிட்ட நட்பாக பழகி அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த பண்ணுற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் பார்வதி கமருதீன் 2 பேருக்குள்ள ஒரு நடுவில் ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சும் ஆடுறது, ஓடுறது, கட்டி பிடிக்கிறவங்க பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, வெறுப்பேற்றுறது, அதுவும் அவங்க முன்னாடி வந்து வெறுப்பேற்றுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க திரும்பவும். ஏம்மா நேற்று தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், எனக்கு அவன் இல்லைன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆதரக்கிட்ட, என்னம்மா அப்படின்னா அது அதோட போயிடுச்சு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை வந்தாச்சு. என்னென்னா வியானா நேற்று நைட்டு தான் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கோடு வேர்டு மாதிரி வந்திருக்கு. என்னென்னா எப்பயுமே வியானா பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் கேமரா முன்னாடி பேசுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் நேற்று 2 இடத்துல வந்து கேமரா அட்டென்ஷனே கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸும் வரல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அபாய சங்கு ஒளியை காமிச்சிருச்சு. அதனால் நைட்டே வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு உன்னை பிடிக்கல போயிடு. உங்ககிட்ட பேசின இந்த 2 வாரங்களில் தான் எனக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது, எங்கள் வீட்லேயும் வந்து பிடிக்கல போல இருக்குது அப்படின்ற மாதிரி வியானா வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லியிருப்பாங்க. எஃப்ஜே வந்து கேஷுவலாக ஓகேன்னு போயிட்டுப்பார். இப்போது ஒரு தெளிவான முடிவில் இருக்கும்போது இந்த அரோரா என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் இப்போ வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. எஃப்ஜேவும் வியானாவும் நடுவில் வந்துட்டு ஆறுயிரே மன்னிப்பா அந்த சாங்கை பாடி, என்னடா என் அக்காவை கரெக்ட் பண்ண பார்த்தா தங்கச்சியை கரெக்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடியே வந்து கலாய்க்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆகுது, சிட்டிக்கு கோவம் வருதுடா, இந்த டைலாக் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா இன்டைரக்டாக வந்து விஜய் பார்வதி கலாய்ப்பாங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க. வியானாவை என்னடா சிட்டிக்கு கோவம் வருது போலுங்க, அவங்க அப்படியே அங்கேருந்து அந்த பக்கம் போகிறாங்க, இவங்க ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி வரும்போது நடுவில் வந்து அப்படி வந்து இது பண்ணுறாங்க, அவங்கள மடக்கிறாங்க. அடக்கடவுளே! ஸோ இந்த பொண்ணோட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து 2 பேராக இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே பூந்து அவங்கள வந்து இது பண்ணி கலாய்க்கிற மாதிரி பண்ணி அவங்க வருத்தப்படுவாங்க. அந்த பொண்ணு வருத்தப்படுவதில்ல, அதை பார்த்து ரசிக்கிறது இவங்களுக்கு வேலையாக இருக்கும் போல இருக்குது. அதாவது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியானா பக்கம் எஃப்ஜேவோட வியானாவோடது எவ்வளோ நாளாக நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் உள்ளே போனாங்களா, இந்த மாதிரி கலாச்சாங்களா? இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஜாப் வந்துட்டு விஜய் பார்வதி மேலே இருந்துச்சு. ஆனால் விஜய் பார்வதி கிட்டே வந்து அரோரா என்ன சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக உன்னை வெறுப்பேற்றணும் அந்த மாதிரி விஷயமே இல்லை, அவன் தான் என்னை வந்து கூட்டின்னு போய் வெறுப்பேற்றணும் கூப்பிட்டானே தவிர நான் போகவில்லை. அந்த மாதிரிலாம் டைலாக்லாம் விட்டாங்க. யார் கமருதீன் சொன்னதால தான் நான் செஞ்சேன், கமருதீனால தான் உன் மேலே இருக்கிற வெறுப்பை என் மைண்டுக்குள்ளே ஏறிச்சு, நான் ரொம்ப தூய்மையான ஒரு ஸ்லேட்டாக இருந்தேன், அவன் தான் வந்து தப்பாக உன்னை பற்றி எழுதி போயிருந்தேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்கணும், விஜய் பார்வதி கூப்பிட்டோன்னு ஓடி இருக்கணும். அங்கே விட்டுட்டு இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்தது வியானாவை வந்து காயப்படுத்தணும்னு ஆரம்பிக்கிறாங்க. விஜய் பார்வதி மாதிரி போல்டான பர்சனாக வியானா கிடையாது. ஆனால் வியானா வந்துட்டு கொஞ்சம் போல்டான பர்சன் தான், பட் எமோஷ்னல் டைப், அழுகிற பர்சன். அப்படின்னும் போது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு சப்போஸ் இதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்துச்சு, அவங்க ஏதாவது விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து வியானாக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிம்பத்தின்றது எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு தெரியாது. அது கண்டிப்பாக எனக்கு என்னமோ வியானாவுக்கு ஒரு சாதகமாக அமையலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அரோரா வந்து வியானா வச்சு செய்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.